ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் 90 கோடி ஆன்லைன் மோசடி. புதுச்சேரியில் 7 பேர் அதிரடி கைது. தங்கத்தை போல் முட்டையின் விலை உயர்வு. சாமானிய மக்கள் வேதனை. ஜனவரி மாதம் காய்கறி மலர் கண்காட்சி. அதிகாரிகளுடன் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆலோசனை. 3 நாள் மழைக்கு பின் இயல்பு நிலைக்கு திரும்பிய புதுச்சேரி. உற்சாகமாக பள்ளிகளுக்கு சென்ற மாணவர்கள். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். சைபர் மோசடி கும்பலுக்கு உதவிய புதுச்சேரி மற்றும் தமிழக வாலிபர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த தனியார் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் 2 பேரின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டிருந்தது. அதில் சுமார் 6000 ரூபாய் பணம் இருந்ததால் அதனை மீட்டுத் தருமாறு மாணவர்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். இந்த விசாரணையில் அவர்களின் வங்கிக் கணக்குகள் மேற்கு வங்கம், குஜராத் மாநிலத்தில் முடக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய தீவிர விசாரணையில் அதே கல்லூரியில் படிக்கும் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரீஷ் என்பவரிடம் மாணவர்கள் 2 பேரும் தங்களது வங்கிக் கணக்கு, காசோலை, சிம் கார்டு ஆகியவற்றை 2500க்கு விற்றது தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து ஹரீஷை பிடித்து காவல்துறையினர் விசாரித்ததில் இதுபோல் புதுச்சேரி, தமிழ்நாட்டை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட மாணவர்களின் வங்கிக் கணக்கு, சிம் கார்டு, ஏடிஎம் கார்டுகள், காசோலைகளை புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த கோவிந்தராஜ், கணேசன் ஆகியோரிடம் கமிஷனுக்கு விற்றதும் தெரியவந்துள்ளது. மேலும் ஆன்லைன் முதலீட்டில் அதிக பணம் சம்பாதிக்கலாம், வீட்டில் இருந்தே பகுதி நேர வேலை சம்பாதிக்கலாம் எனவும் பலரிடம் இருந்து கோடிக்கணக்கில் மோசடி நடைபெற்றுள்ளதும் தெரியவந்துள்ளது. மேலும் மாணவர்களின் வங்கிக் கணக்குகளில் கோவிந்தராஜ், கணேசன் ஆகிய இருவரும் வரவு வைத்துள்ளதும் பின்னர் அந்த பணத்தை கிரிப்டோ கரன்சிகளாக மாற்றி சுவிட்சர்லாந்து, அயர்லாந்து, துபாய், சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அனுப்பி மோசடியில் ஈடுபட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது. இந்த மோசடியில் புதுச்சேரி அருமாத்தபுரம் யஸ்மின், கடலூர் மாவட்ட நடு வீரன்பட்டு ஐயப்பன், கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ராகுல், சென்னை அண்ணாநகர் தாமஸ் என்ற ஹைகிரீவர் ஆகியோரும் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் சர்வதேச ஆன்லைன் மோசடி கும்பலிடம் இவர்களுக்கு தொடர்பு இருப்பதை அறிந்து காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது மட்டுமின்றி இந்தியா முழுவதும் இதேபோல் ஏராளமானவர்களிடம் வங்கிக் கணக்குகளை பெற்று 90 கோடிக்கு மேல் மோசடி செய்துள்ளனர் எனவும் இது தொடர்பாக இதுவரை 89 புகார்கள் பதிவாகியுள்ளதாகவும் சைபர் கிரைம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் கடலூர் ஹரீஷ், புதுச்சேரி லாஸ்பேட்டை கோவிந்தராஜ், கணேசன், அருமாத்தபுரம் யஸ்மின், கடலூர் மாவட்டம் நடுவீரம்பட் ஐயப்பன், கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ராகுல், சென்னை அண்ணாநகர் தாமஸ் என்ற ஹைகிரீவா ஆகிய 7 பேரை சைபர் கிரைம் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து அவர்களிடம் இருந்து 5 லட்சம் ரொக்கம், 250க்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள், 2 மடிக்கணினிகள், 2 லேப்டாப்புகள், 92 ஏடிஎம் கார்டுகள், கிரெடிட் கார்டுகள், 12 ஸ்கேனர்கள், கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். கைதான 7 பேரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். புதுச்சேரியில் முட்டையின் விலை அதிகரிக்க துவங்கியுள்ளதால் சாமானிய மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சந்தையில் முட்டை விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளதால் சாமானிய மக்கள் முட்டை வாங்குவதை தவிர்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தங்கத்தின் விலையைப் போல முட்டையின் விலையும் தொடர்ந்து ஏறுமுகத்தில் சென்று கொண்டிருப்பது மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மேலும் முட்டை உற்பத்திக்கு முக்கிய மையமாக திகழும் நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் இருந்து புதுச்சேரிக்கு முட்டை வரத்து மெதுவாக குறைய தொடங்கியுள்ளது. இந்த குறைபாடே விலையேற்றத்திற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகின்றது. மேலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி வருவதால் நகரில் கேக் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு ஆர்டர்கள் குவிந்துள்ளது. இதற்காக தேவைப்படும் முட்டைகளை மொத்தமாக வாங்கி செல்வதால் சந்தையில் முட்டையின் தட்டுப்பாடு மேலும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தட்டுப்பாடு மற்றும் பண்டிகை கால தேவை அதிகரிப்பு ஆகிய காரணங்களினால் வரும் நாட்களில் முட்டையின் விலை மேலும் உயரக்கூடும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் மொத்த வியாபாரிகளிடம் இருந்து 6 ரூபாய் 70 பைசாவிற்கு வாங்கப்படுகின்ற முட்டைகள் சில்லறை வியாபாரிகள் 7 ரூபாய், 7 ரூபாய் 30 பைசா, 7 ரூபாய் 50 பைசா என விற்கின்றனர். எனவே இதுபோன்ற முட்டைகளின் விலை தொடர்ச்சியாக அதிகரிப்பதால் அன்றாட முட்டையை உணவில் சேர்த்து வந்த சாமானிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினர் கடும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர்.
முட்டையை வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் பலரும் மாற்று உணவுப் பொருட்களை தேடி செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் முட்டையின் விலையை கட்டுக்குள் கொண்டு வந்து மக்களுக்கு மலிவான விலையில் முட்டை கிடைக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜனவரி மாதம் காய்கறி மலர் கண்காட்சி நடக்க உள்ளதால் அதிகாரிகளுடன் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் ஆண்டுதோறும் மலர், காய்கறி மற்றும் கனி கண்காட்சி தாரவியல் பூங்காவில் நடத்தப்பட்டு வருகின்றது. அதன்படி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி முதல் 3 நாட்கள் காய்கறி மலர் கண்காட்சி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த ஆலோசனைக் கூட்டம் சட்டசபை வளாகத்தில் வேளாண் துறை அமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை தாங்கி கண்காட்சி ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் இக்கூட்டத்தில் வேளாண் துறை செயலாளர் சௌத்ரி முகமது யாசின், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன், நிதித்துறை துணை செயலாளர் ரத்னகோஷ் கிஷோர், பட்ஜெட் அலுவலர் இளங்கோ, வேளாண் துறை தோட்டக்கலை பிரிவு இணை இயக்குநர் சண்முகவேல் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 3 நாள் மழைக்கு பின் புதுச்சேரியில் பொதுமக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த 3 நாட்களாக இடைவிடாமல் பெய்த பலத்த மழையின் காரணமாக மக்களின் அன்றாட வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக மாணவர்களின் நலன் கருதி நவம்பர் 18ஆம் தேதி அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நவம்பர் 19ஆம் தேதி காலை முதல் புதுச்சேரியில் வானம் மேகமூட்டமின்றி தெளிவாக காணப்பட்டது. அத்துடன் மிதமான வெயிலும் அடிக்கத் தொடங்கியது. இதன் காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருந்த பகுதிகளில் நீர் மெதுவாக வடியத் தொடங்கியுள்ளது. மேலும் வானிலை சீரடைந்ததை அடுத்து 3 நாட்களாக முடங்கி கிடந்த மக்களின் இயல்பு வாழ்க்கை முழுமையாக திரும்பியது. பேருந்துகள், ஆட்டோக்கள் மற்றும் தனியார் வாகனங்களின் போக்குவரத்து சீரடைந்தது. மாணவர்களும் வழக்கம் போல் பள்ளிகளுக்கு சீருடையில் உற்சாகத்துடன் சென்றனர். மேலும் வானிலை மீண்டும் சீராகி இயல்பு வாழ்க்கை திரும்பி உள்ளதால் பொதுமக்கள் பெரும் நிம்மதி அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி ஒரு ரூம் ஸ்டே, அதுவும் மாடியில இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூலோட ஜஸ்ட் ஃபார் ஹெட்க்கு 1000 ரூபீஸ் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு பெரிய லிவிங் ஹால், டைனிங் ஹால், கிச்சன் அண்ட் பெட்ரூமோட பக்கவா இருக்க ரூம் ஸ்டே தான் நம்ம NMS கிராண்ட் வியூ. ஃபேமிலிக்கு, கப்பிள்ஸ்க்கு அண்ட் பேச்சுலர்ஸ்க்குன்னு எல்லாருக்கும் ஏத்த மாதிரி எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்கு. NMS கிராண்ட் வியூ, நம்பர் 100, SV பட்டேல் சாலை, ஹெரிடேஜ் நகரம், புதுச்சேரி. பீகார் மாநில முதல் மந்திரியாக பதவியேற்கும் நிதிஷ்குமார் பதவியேற்பு விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பீகாரில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பீகார் மாநில முதல் மந்திரியாக நிதிஷ்குமார் 10வது முறையாக நவம்பர் 20ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். இந்த விழாவில் பிரதமர் மோடி, உள்துறை மந்திரி அமித்ஷா, மத்திய மந்திரிகள் பலர் பங்கேற்க உள்ளனர். விழாவில் பங்கேற்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கோவையில் இயற்கை விவசாயிகள் மாநாடு நடைபெறுகிறது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றுகின்றார். மேலும் இதில் பங்கேற்கவும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பெண்களை மிரட்டியவர்களை கைது செய்யாவிட்டால் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக ஆளுநரிடம் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் மனு அளித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆளுநரிடம் மனு அளித்துள்ளார். அதில் காலாப்பட்டில் இயங்கி வரும் 3 நிறுவனங்களில் சிலர் புகுந்து அங்கு பணிபுரியும் பெண்களை மிரட்டி இழிவுபடுத்தி உள்ளனர் எனவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி தொழிற்சங்க சிறப்பு தலைவர் என்ற முறையிலும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையிலும் DIG, IG உள்ளிட்டோரிடம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் உள்துறை அமைச்சரிடம் இதுகுறித்து கூறியுள்ளதாகவும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் இதுகுறித்து ஆதாரத்துடன் ஆளுநரிடம் புகார் அளித்துள்ளதாகவும் இதன் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொகுதியை சேர்ந்த பெண்களையும் பொதுமக்களையும் திரட்டி ஆளுநர் மாளிகையின் முன் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாகவும் எதற்கும் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் யாருடைய தலையீடு இருந்தாலும் ஜனநாயக முறைப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த மனுவில் தெரிவித்துள்ளார். எங்க காலாப்பட்டு தொகுதிகளை வேலை செய்கின்ற பெண்களை, என்னோட சகோதர சகோதரிகளை, என்னுடைய தாய்மார்களை இழிவுபடுத்துகின்ற கொலை குற்றவாளிகளை கைது செய்யணும், அவங்க பேர்ல வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் DGP கிட்ட புகார் கொடுத்திருந்தேன், DIG கிட்ட புகார் கொடுத்திருந்தேன். அந்த நிறுவனம் புகார் கொடுன்னு சொன்னாங்க. சிறப்பு தலைவர் என்ற தொழிற்சங்கத்தினுடைய சிறப்பு தலைவர் 2 கம்பெனிக்கு நான் சிறப்பு தலைவர் முறையில் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முறையில் புகார் கொடுத்தேன். இது வரைக்கும் புதுச்சேரி காவல்துறை அவங்க பேர்ல வழக்கு பதிவு பண்ணல. அது ஏன்னு தெரியல. நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா 2 நாட்கள் டைம் சொல்லியிருக்கிறேன்.
எல்லார் பேர்லயும் வழக்கு பதிவு பண்ணி அவங்கள கைது பண்ணணும். ஏன்னா என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய அக்கா தங்கச்சிகளை தரவாக பேசிய கொலை குற்றவாளிகளை கைது செய்யணும். இதே நான் எல்ஜி கவர்னர் மாளிகை முன்னால நான் உண்ணாவது இருப்பேன். எதுக்கும் தயாரா இருக்கு. அண்ணா விளையாட்டு அரங்கத்தை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நகரின் மையப்பகுதியில் அண்ணா சதுக்கத்தில் அருகே அமைந்துள்ள அண்ணா விளையாட்டு திடலை நவீன விளையாட்டு அரங்கமாக மாற்றும் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அதனை விரைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விளையாட்டு திடலில் சுற்று வட்டாரத்தில் அமைந்திருந்த கடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டு அவர்களுக்கு மாற்று இடத்தில் புதிய கடைகள் கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு திடலை ஒரு முழுமையான விளையாட்டு அரங்கமாக மாற்றும் நோக்கில் பல கட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பெரும்பாலான கட்டுமான பணிகள் நிறைவடைந்து நிலையில் ஆடுகளத்தில் தரை போடுதல் போன்ற ஒரு சில முக்கிய பணிகள் மட்டுமே எஞ்சியுள்ளதாக தெரிகின்றது. மேலும் பணிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் இந்த விளையாட்டு அரங்கம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் காலதாமதம் ஆவது குறித்து சமூக ஆர்வலர்கள் தங்கள் கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர். அரசு பல கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்ட இந்த விளையாட்டு அரங்கம் தற்பொழுது பயன்பாடு இல்லாமல் பூட்டி கிடப்பதாகவும் மேலும் ஒரு சில வேலைகளை முடிக்காமல் இதனை அப்படியே வீணாக வைத்திருக்க கூடாது எனவும் விளையாட்டு அரங்கம் திறக்கப்படாமல் இருப்பது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாற வாய்ப்புள்ளதாகவும் இருள் சூழ்ந்த பகுதிகளில் அநாகரீக செயல்கள் நடக்க இது வழிவகுக்கும் எனவும் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே புதுச்சேரி அரசு மற்றும் விளையாட்டுத்துறை அதிகாரிகள் இதில் உடனடியாக தலையிட்டு எஞ்சியுள்ள ஒரு சில பணிகளை விரைந்து முடித்து இந்த அண்ணா விளையாட்டு அரங்கத்தை உடனடியாக பொதுமக்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பாஸ்கரன் கட்சியிலிருந்து திடீரென விலகியுள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவருமான பாஸ்கரன் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக நவம்பர் 18 அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள கடிதத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினராக சேர்ந்து பணியாற்றி வந்துள்ளதாகவும் முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் அமைச்சரவைகளில் பணியாற்றிய அனுபவமும் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய பெருமையும் தனக்கு கிடைத்துள்ளதாகவும் கடந்த 3 ஆண்டுகளாக பொது வாழ்க்கையிலும் கட்சி செயல்பாடுகளிலும் ஈடுபட வாய்ப்பு அமையவில்லை எனவும் இனி வருங்காலத்திலும் முழுமையாக ஈடுபட இயலவில்லை எனவும் எனவே தற்பொழுது கட்சி பணிகளை தொடர்ந்து செய்ய இயலாத காரணத்தினால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து மட்டும் அல்லாமல் கழக பொறுப்புகளில் இருந்தும் முழுமையாக விலகிக் கொள்வதாகவும் இத்தனை நாளும் தனக்கு ஆதரவு தந்த கட்சியின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது அரசியல் குரு ராஜா ஆகியோருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இவர் திடீரென விலகி இருப்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாண்லே பால் தட்டுப்பாடு இன்றி கிடைக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மேலாண் இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார். பாண்லே மேலாண் இயக்குநர் செய்திக்குறிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மழை காரணமாக புதுச்சேரியில் பாண்லே பால் தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல் வெளியாகியுள்ளது எனவும் பாண்லேவில் கொள்முதல் மற்றும் விநியோக சங்கிலியில் எங்கும் பால் பற்றாக்குறை ஏற்படவில்லை எனவும் அனைத்து வழித்தடங்களிலும் பால் விநியோகம் வழக்கம் போல் தொடர்கிறது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் அண்டை மாநிலங்களில் பால் கிடைப்பதில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் பாண்லேவில் கொள்முதல் உற்பத்தி மற்றும் கள அலுவலர்கள் புதுச்சேரியில் உள்ள அனைத்து நுகர்வோருக்கும் தடையின்றி வழங்குவதை உறுதி செய்து வருகின்றனர் எனவும் மேலும் நிலையான பால் வரத்து மற்றும் சீரான விநியோகத்தை பராமரிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே பால் பற்றாக்குறை குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் உண்மை நிலவரங்களை அறிந்து கொள்ள பாண்லேவின் அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்பு வழிகளை தொடர்பு கொள்ளலாம் எனவும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,445 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1700 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.